ஒரு நிமிஷம், துப்பாக்கியை பிடிங்க சிவா. துப்பாக்கி என்னைக்கு விஜய் சிவகார்த்திகேயன் கையில கொடுத்தாரோ அன்னைக்கு இருந்து போட்டி ஸ்டார்ட் ஆயிருச்சு. திடீர் தளபதி, புரட்சி தளபதி என்னென்னமோ பேர் கொடுத்துருக்காங்க. அடுத்த வருஷம் ஜனநாயகன் படம் ஜனவரி 9 ரிலீஸ் ஆக போகுது. இப்ப அதே தேதியில தான் பராசக்தி படமும் ரிலீஸ் ஆகும்னு சொல்லியிருக்காங்க. இப்ப இந்த வருஷம் என்ன ஆகும் தெரியுமா? மதராசி படம் AR முருகதாஸ் இயக்கத்துல SK நடிச்சிருக்க படம் செப்டம்பர் 5 ரிலீஸ் ஆகும். இது எந்த தேதி ஞாபகம் இருக்கா? போன வருஷம் கோட் ரிலீஸ் ஆனது செப்டம்பர் 5 தான். அதே தேதியில ரிலீஸ் ஆகி ஹிட் அடிக்கணுமா? என்னங்க ஐயா உங்க போட்டி? பார்க்கலாம் எப்படி கனெக்ட் ஆக போகுதுன்னு. அடுத்து சூர்யா மழை போல நம்பி இருக்கிற ரெட்ரோ படத்துல இருந்து 3rd சிங்கிள் இன்னைக்கு ரிலீஸ் ஆகுது. பார்க்கலாம் இந்த பாட்டு கனிமா மாதிரி ஹிட் ஆகுமா அப்படின்றத. இது ஒரு லவ் லாஃப்டர் வார், பயங்கரமான ஆக்ஷன் படமாவும் இருக்கும், லவ் படமாவும் இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. ஏப்ரல் 18 படத்தோட ஆடியோ லான்ச் ட்ரைலர்லாம் வருது. அன்னைக்கு எப்படி அமைய போகுதுன்றத பார்க்கலாம். அடுத்து சண்முக பாண்டியன், நம்ம கேப்டனோட மகன், அவர் நடிக்கிற படத்துக்கு கொம்பு சிவி அப்படின்னு பேர் வச்சிருக்காங்க. சரத்குமார் இதுல முக்கிய கதாபாத்திரத்துல நடிச்சிருக்காரு. இந்த படத்தோட டைரக்டர் பொன்ராம் யாருன்னு தெரியுதா? ரஜினி முருகன், வருத்தப்படாத வாலிபர் சங்கம் அப்படிலாம் படம் எடுத்தவர் தான். கடைசியா எடுத்த 2 படம் ஞாபகம் இருக்குல்ல? ரஜினி முருகன், DSP விஜய் சேதுபதியை வச்சு மொக்க வாங்குச்சு. அந்த மாதிரி இல்லாம ஃபர்ஸ்ட் 2 படம் மாதிரி ஹிட் கொடுத்தாருன்னா சண்முக பாண்டியனுக்கு பிரைட்டான ஃபியூச்சர். ஓகே, இதே மாதிரி எக்ஸைட்டிங்கான வீடியோல சந்திப்போம். பாய்.